தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/1/2024 வியாழக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 7:55 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய ஒரு முத்தான கருத்து, ஒரு அழகிய பாடல் வடிவத்தில் சொல்லியிருக்காங்க. பசிக்காவிட்டால் புசிக்காதே, பசித்து புசி அப்படிம்பாங்க. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு அவையார் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி பசிக்காவிட்டால் புசிக்காதே, பகலில் தூக்கம் கொள்ளாதே, வயிறு புடைக்க உண்ணாதே, வாய்மை பேசத் தவறாதே, வில்லின் வடிவில் அமராதே, வெற்றுத்தரையில் உறங்காதே. வில்லின் வடிவில்னா முதுகு கூணலா வளைஞ்சு உட்காரக்கூடாதா, நிமிர்ந்து இருக்கணுமா. பாரதியார் சொல்லுவார், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வை முன் பெண்களுக்கு. ஆனால் ஆண்கள் அப்படி குனிஞ்சே இருக்கப்படாது, வில் வடிவத்தில் இருந்தால் அந்த முதுகு தண்டுவிடம் பாதிக்குமா, நிமிர்ந்து இருக்கணுமா. ஆகையினாலே தான் வில்லின் வடிவில் அமராதே. வில் எப்படி இருக்குன்னு பாருங்க, அது மாதிரி அமரக்கூடாது. வில்லின் வடிவில் அமராதே, வெற்றுத்தரையில் உறங்காதே. வெற்றுத்தரையில் தண்ணி காலத்தில், மழை காலத்தில் எல்லாம் அது குளிராக இருக்கும், அதனால ஜலதோஷம் பிடிச்சிடும். ஆகையினாலே ஏதாவது ஒரு கோரம்பாய் மாதிரி ஒரு பாய் அல்லது ஜமுக்காலம் விரிச்சு படுக்கணும். வெற்றுத்தரையில் உறங்காதே, உணவிடை நீரை பருகாதே, உறவை பகையாய் ஆக்காதே. உணவு சாப்பிடுகிற பொழுது இடையில தண்ணி குடிக்கப்படாதான். இடையில தண்ணி குடிச்சா அது சரியான முறையில் ஜீரணிக்காதான். உணவிடை நீரை பருகாதே, உறவை பகையாய் ஆக்காதே. உறவா இருக்கிறவங்களை திடீர்னு நீங்கள் பகைச்சிக்க கூடாது. நகத்தை நீட்டி வளர்க்காதே, நம்பிக்கை துரோகம் செய்யாதேன்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நகத்தை நீட்டி வளர்த்தா என்ன அப்படிம்பாங்க. நீட்டி வளர்த்தா உங்கள் கண்ணிலே அது குத்தி விடும், அல்லது நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு அடிக்கிற போது சொரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அப்படி அது குத்தி அது ரத்தம் வந்துடும். ஆகையினாலே உங்களுக்கும் பாதிக்கும், பிறருடைய கை நீட்டி பேசுகிற போது பிறரையும் குத்திவிடும். ஆகையினாலே தான் நகத்தை நீட்டி வளர்க்கக்கூடாதான். நகம் வெட்ட வேண்டும் என்பார்கள். நகத்தை நீட்டி வளர்க்காதே, நம்பிக்கை துரோகம் செய்யாதே. யாருக்குமே நம்பிக்கை துரோகம் செய்யப்படாது. நம்பிக்கையோடு ஒருத்தரோட பழகணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கணுமா. இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்று வாழ்க்கையில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்வாக அமையும், எல்லோரும் போற்றும் விதத்திலே அமையும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்குள் காலை 7:57 மேல் சந்திரன் வருகிறார். எனவே குருச்சந்திர யோகம் செயல்படுகிறது. சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். தொழில் முயற்சிகளை வெற்றி, உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட சலுகைகள் அனைத்தும் கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்த வாழ்வமைய அருகில் இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று சீரும் சிறப்பும் செல்வாக்கும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் மனக்கலக்கமும் விரயமும் ஏற்படலாம். விரயஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் வரவும் செலவும் சமாகி போகலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய பணியை சக பணியாளர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அது நடைபெறாமல் கூட போகலாம், கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, 9 சனி இருப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகின்றது. உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உன்னத நிலை அடைய உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு என்று கிடைக்கலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி இருக்கின்றீர்கள். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நிம்மதி கிடைக்காமல் போகலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அருகில் உள்ளவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட நினைத்தால் கூட செயல்பட இயலாமல் சில இடையூறுகள் வரலாம். தொழிலிலும் குறுக்கீடுகள் உண்டு. பங்குதாரர்களை விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவர். மிக மிக கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:57 வரை உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டமம் முடிந்த பின்னால் ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. உறவினர்களுக்கு உதவி செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். உத்தியோகத்திலும் கூட பணிபுரியும் இடத்தில் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சிக்கல்கள் உருவாகலாம், கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:57 மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் புது முயற்சி செய்வதாக இருந்தால் செய்துவிடலாம். தொலைபேசி வாயிலாக யாரையும் தொடர்பு கொண்டு அந்த காரியத்தை முடித்துக் கொடுங்கள் என்று நீங்கள் நினைத்தால் அப்படி சொல்லலாமே தவிர 7:57 மேல் சந்திரபலம் குறைகிறது. எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழலை உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்படலாம். ரண சிகிச்சை செய்வதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. உடலை மிக மிக எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும். கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளுகின்ற நாள். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப பல வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரலாம். அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேலைப்படு கூடுவதனால் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது என்று நினைக்க வேண்டாம். மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். ஊதிய உயர்வும் உண்டு.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பணம் பல வழியில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். இன்று பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாகன யோகம் உண்டு. உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கூட உண்டு. குரு 6ல் இருந்தாலும் அதன் பார்வை 2-12 பதிவதனாலே உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு மங்கள யோகம் இருப்பதால் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். தாராளமாக செலவிடுவீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கிடைக்கலாம். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனை வெற்றி பெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் சில திசை மாறி செல்லலாம். என்ன இருந்தாலும் சனி 2ல் இருப்பதனாலே ஓரளவு காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் அன்பு நண்பர்கள் உங்களுக்கு பகையாக கூட மாறலாம். அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதால் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கடவுள் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். எனவே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை எந்த நேரம் செய்து முடித்து விடுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றல் உங்கள் பலத்துக்கு உண்டு. அதாவது உங்களுடைய ஜாதக பலன் உண்டு. ஏனென்றால் கும்பராசி என்றாலே சம்பத்துக்கு அதிபதி என்பார்கள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சியில் உள்ளவர்கள் எல்லாம் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதிலும் உங்களுக்கு ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கும். இன்று மிக மிக யோகமான நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:57 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். சந்திரனோடு ராக இருப்பதால் மன அமைதி குறையும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.